ஆன்லைன்ல மருந்து பொருட்கள் விற்பனை செய்கிறத தடுக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு நாளைக்கு மெடிக்கல்கள் மூடல் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ இதனால நாளைக்கு மருந்து கிடைக்கிறதுல ஏதேனும் தடை ஏற்படுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைஞ்சிருக்காரு. தாயுமானவன், வணக்கம். மெடிக்கல், அதாவது இந்த மெடிக்கல் நடத்துகிறவங்க அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நாளைக்கு இந்த மெடிக்கல் மூடுவதற்கான அவசிய காரணமாக அவங்க சொல்கிறது என்னவா இருக்குது? மேலும் இந்த நாளைக்கு மருந்து கிடைக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணுன்றதுக்காக தமிழக அரசு தரப்புலேருந்து என்ன ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க? நிலவரம் என்ன? ஆன்லைன் நிறுவனங்கள் மூலமாக மருந்து விற்பனை நடைபெறுவதாகவும் அதிலும் குறிப்பாக மருந்துகள் சரிபார்ப்பு இல்லாமல் முறைகேடுகளாக அந்த மருந்து விற்பனை நடைபெறுவதாகவும் பாதுகாப்பற்ற இந்த விநியோகத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில ஆன்லைன் மூலமான அந்த மருந்து விற்பனைக்கு தடை உத்தரவை வழங்க கோரி தொடர்ந்து இந்த மருந்து விற்பனை நிறுவனங்கள், அதாவது மெடிக்கல் ஷாப்புகள் நாளை ஒரு நாள் முழுமையாக மூடப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ சீட்டுகள், மருத்துவருடைய பரிந்துரை இல்லாம மருந்துகள் ஆன்லைன் வழியாக விற்பனை செய்யப்படுவதாக புகார் என்பது இவர்களுடைய பிரதானமான புகாராக இருந்து வருகிறது. எனவே இவற்றை முறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் நாளை நாடு தழுவிய அளவுல பல்வேறு இடங்கள்ல இந்த மருந்து கடைகளை மூடப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் கூட பல இடங்கள்ல மருந்து கடைகள் என்பது மூடப்பட இருப்பதாக அகில இந்திய மருத்துவ வணிகர்கள் சங்கம் சார்பில் அந்த முழு கடையெடுப்பு போராட்டமாக முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. இந்த கடையெடுப்பு போராட்டத்தால பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கையை தமிழக சுகாதாரத்துறை எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா மாநில அளவிலான இந்த கடையெடுப்பு போராட்டம் காரணமாக அவசர மருந்து சேவையை உறுதிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கத்துடைய உதவி ஆய்வாளர்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவசர சேவை மருந்தை உடனடியாக கிடைக்கக்கூடிய வகையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் இந்த நிர்வாகிகள் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு மாவட்டத்துக்கு 2 மருத்துவ ஆய்வாளர்களோடு இணைந்து தொலைபேசி எண்ணும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவசர தேவைக்கான மருந்து சேவை கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் தலைமையில ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கவும் தகவல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மருந்து விற்பனை மற்றும் பிற அறிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கத்தின் தரப்புல நாளை கடையெடுப்பு போராட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இதனால பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. கர்ப்பிணிகள், முதியவர்கள், இணை நோய் பாதிப்பு கொண்டவர்கள், நீரிழிவு நோயாளிகள் உள்ளிட்டவற்றுக்கான அவசர மருந்து சேவை தேவைப்பட்டால் தமிழ்நாடு அரசின் மாவட்ட மருந்து கட்டுப்பாட்டு இயக்கத்தின் உதவி இயக்குநர்களுக்கு தொடர்பு கொண்டு அவசர மருந்து சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வலியுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கத்திற்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மருந்து வணிகர்கள் சங்கம் முழுமையாக நாளை ஒரு நாள் அவசர மருந்து சேவைக்கு மட்டும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அரசின் தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. அவசர சேவைக்கு மருந்து தேவைப்படக்கூடிய பட்சத்தில் மாவட்ட மருந்து ஆய்வாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய பட்சத்தில் தேவையான மருந்துகளையும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான எண்களும் மாவட்ட வாரியாகவும் மண்டல வாரியாகவும் வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.